திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். மிகப்பெரிய கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 2024 2024 எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல. இருந்தாலும் கூட குரு வக்கர பயிற்சி, சனி வக்கர பயிற்சி நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1/11/2024 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது, டிசம்பர்ல இந்த மந்த் முடிஞ்சிருது. இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து 2025ல வரக்கூடிய சனி பயிற்சி 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுப்பட்டிருக்குது. அதனால் 6 மாதம், சுமார் 6 மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது 3 மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காட்டிலையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார், அது என்னென்ன நடக்கும், நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம், என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். துளாராசி நேயர்களே, மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடுபட போறீங்க. வீடு வாசல் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. புதிதாக ஒரு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் கடன் வாங்கி செய்வது தேவையா என்பதை உணர்ந்து செய்யுங்கள். தங்கள் மகன் வழி விஷயத்தில் சுப செலவுகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எல்லா வகையிலும் ஏற்றமும் முன்னேற்றத்தையும் நன்மையும் கொடுக்கும். இந்த துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து தொழில்துறையில் மந்த நிலையில் இருந்தவர்களுக்கு தொழில் அபிவிருத்தியும் யோக பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். துளாராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மனச்சார்ந்த பிரச்சனையிலிருந்து விமோசனம் கிடைக்கும். ஒரு வாக்கிங் போகணும், வெளியில போகணும், ஏதாவது ஊருக்கு போகணும்னு எண்ணம் உள்ளவங்க அதற்குண்டான கால நேரங்களை பார்த்து உங்களோட கூட பிறந்தவங்க அல்லது உங்க மகள் வழி இந்த மாதிரி போறது நன்மை. பிறரை நம்பி போவது ஆபத்தை ஏற்படுத்தும் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்க. மாணவ மணிகளுக்கு இது சிறப்பான ஒரு காலகட்டம். எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி தரும். படிப்பில் யோக நிலை இருக்கும். இருந்தாலும் கூட படிப்பு விஷயத்தை மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த கல்வியில் கவனம் செலுத்துவது, பகுதி நேரம் தொழிலுக்கு செல்வது, அதாவது தொழில்னா வேலை வாய்ப்புக்கு செல்வது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தன்மையை கூட்டும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து மாறி நன்மையும் ஏற்றமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதாலும் மண் பரிசோதனை செய்து கொண்டு நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயலும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உத்தியோகமாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா எல்லாமே நன்மையே வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாட ஒரு தடவை கூட்டிக் கொள்வதும், அந்த ஆஞ்சநேயருடைய பிரசாதங்களை நீங்களும் உண்டு பிறருக்கும் கொடுக்கப்படுது. அதனால் சுபிட்ச பலன்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இப்போ சிறப்பு பெற்ற இந்த துளாராசிக்காரர்கள் எதையும் நிதானமாக செய்யணும். வண்டி வாகனத்துல சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் அதை உடனே செலவு பண்ணி புதுப்பிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்வது எல்லா வகையிலும் நன்மை என்பதை நினைவு கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். இதுல பிரதானமாக இந்த ராசியில இருக்கிறவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2, 7, 6 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அமையும். இந்த எண்களை ஒரு மாசத்துக்கு ஒரு சரி பார்த்து கொள்ளுங்க. இது சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மாதமாகவும் இந்த காலகட்டமாகவும் இந்த சனி பயிற்சி அமைகிறது துளாராசிக்கு. ஆக 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்து நம்ம சனி பகவானை மட்டும் கணக்கில் எடுக்காம பிரசன்ன அடிப்படையில் சும்மா ஒரு எளிமையான முறையில் யார் யாருக்கு என்ன செய்யும் என்கிறதை அறிந்து கொண்ட நீங்கள் முறையாக ஆண்டவன் வழிபாடும் பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லாம் வர விதத்திலையும் அபிவிருத்தி கொடுக்கும். மேலும் இது சம்பந்தப்பட்டவங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுவதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பரை முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகத்தை அதிலிருந்து பாதிப்பிலிருந்து சுய ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.